ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் லவ் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் 1 இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பார்த்து வந்துருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ளே போகலாமா? ஹீரோயினுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டதுனால ஹீரோவுடைய கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இன்டர்வியூவில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 2 பொண்ணு அதுக்கப்புறமா 2 பையன் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் என்னன்னா, அதாவது 60 வயசு தாத்தாவும் 2 கப்பிள்ஸும் இருக்கிறாங்க. அந்த ஒரு வீட்டை நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு இதுதான் இன்டர்வியூட கொஸ்டின். எல்லாரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிரா பண்றாங்க. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டா, இன்னொரு பையன் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னொருத்தவர் கொஞ்சம் மொக்கையா இருக்குது. லாஸ்டா நம்ம ஹீரோயின் கிட்ட எங்கப்பா உங்களுடைய டிசைனை காமிங்கன்னு சொல்ல ஃபோர்த்தா தான் நம்ம ஹீரோயினுடைய டிசைனை பாக்குறாங்க. ஹீரோயினுடைய டிசைன் லைட்டா சாட்டிஸ்பாக்சனா தான் இருக்கு, ஆனா அது லைட்டா தான், அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷனை வச்சு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்க நடக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையுமே ஹீரோ அவனுடைய ரூம்ல உட்காந்து சிசிடிவில பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோடைய செக்ரட்டரி வந்து ஹீரோயின் அந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணியிருக்கா, அவன் நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தானா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இந்த பொண்ணு இங்கேயும் வந்துட்டாளா, ஒருவேளை ஏதாவது பிளான் ஏதாவது வச்சிருப்பாளா, எதுக்கு நம்ம கம்பெனியும் நம்மளையும் சுத்திவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு லைட்டா டவுட் இருக்குது. ஸோ இப்போ ஹீரோடைய செக்ரட்டரி இந்த பொண்ணை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோடைய செக்ரட்டரி வந்து யாரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வேலைக்கு சேர்த்திருக்காங்க போல இருக்கு. அவன் செம்மையா ஹாப்பி ஆயிட இப்ப அடுத்தது அப்படின்னு சொல்ல வர ஹீரோயின் நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருக்க, நீதாமா உன்னை செலக்ட் பண்ணிருக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குஷி ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். இப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்பாவை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறமா நீங்க நானு அப்பான்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டே ஜெயிலுக்கு தான் வந்திருக்காங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயினுடைய அப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போறாரு போல இருக்கு. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்படவே இல்லை. வந்தவொடனே நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க என்ன இருக்குன்னு கூட கேட்கவே இல்லை. ஹீரோயின் அப்பாட உங்களை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேச வர, மனுஷன் எடுத்தவொடனே காசு இருந்தா கொஞ்சம் கூடன்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காசு எடுக்கலான்னு பர்சுக்குள்ள கை வச்சுக்கிட்டு எதுக்குப்பா இப்ப காசுன்னு சொல்லி கேட்க, என்னமா சொல்ற 7 வருஷமா சரக்கு அடிக்காம இருக்கா, போயிட்டு நல்லா வந்துட்டு ஒரு பாரை பார்த்து சரக்கு அடிக்கணும் இல்லைன்னு சொல்ல, அப்பா அந்த மாதிரி அம்மா என் கூட வரவே இல்லை, நான் மட்டும் தான் உங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன், நீங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்னு சொல்ல, சரி உங்க அம்மா எங்கன்னு கேட்க, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல, சரி வாமா அப்ப முதல்ல போயிட்டு அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வர, இப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு லேடின்றது மட்டும் தான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த லேடியை பத்தி நம்ம யாருக்குமே தெரியல. அந்த லேடி ஹீரோக்கு என்ன வேணும், அந்த லேடி எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு காட்டல. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பில்லு பே பண்றதுக்காக போயிட்டு இருக்க, அதே இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டு அப்பா சீக்கிரமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர, அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பாத்துறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அந்த பாட்டியுடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்றது ஹீரோயின் தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் அப்ராட்ல படிச்ச பொண்ணு. ஆனா அந்த பாட்டியுடைய பையன், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை தெரியும் இல்லையா, ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான் இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ஹீரோயினை ஃபாலோ பண்ண, ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து வச்சுட்டு சரி நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க, நான் வெளியே போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறாங்க. ஆனா சந்தோஷமா போற மாதிரி தான் இருக்கு, ஆனா சம கோவத்துல தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகவே இல்லை அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அதனால தான் கடுப்பாய் வெளியே போவ. இப்ப உள்ளுக்குள்ள கூட இவரு உன்னை இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன் பொண்ணு கவனிச்சுக்கிறான், நான் கொஞ்சமா சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கேட்டேன், உன் பொண்ணு காசே கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அளவுக்கு நிலைமையில இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, எப்படி இருக்க என்ன இருக்குன்னு கேட்காம கூட இந்த மாதிரி பேசுறத பார்த்து நம்ம ஹீரோயின் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு சம கோவத்துல போவ. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியுடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான் அப்படின்றது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாப்ல. ஹீரோக்கு அந்த குடும்பத்து மேல அப்படி ஒரு வஞ்சனை ஏன்றது தெரியல, அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப நம்ம ஹீரோ அந்த குடும்பத்தை சேர்ந்த வந்துட்டு யாருமே வந்துட்டு என் பக்கத்துல நெருங்கவே கூடாதுன்னு நினைச்சா இந்த பொண்ணு வந்துட்டு எப்படி என் பக்கத்துல நெருங்கினா, நமக்கு எப்படி இந்த பொண்ணை பத்தி தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கொலப்பத்துல அங்க இருந்து போவ. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, உடனே தம்பிக்காரன் ஓடி வந்து அண்ணா எப்படி இருக்கீங்க, ஏமா அண்ணன் ரிலீஸ் ஆகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தம்பிக்கார அதாவது அங்கிள்காரன் செம்மையா நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நடிடா நடி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. உடனே டே தம்பி எப்படா இருக்கா நல்லா
இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்ட பேச உடனே வந்துட்டு இவர் கட்டி பிடிச்சி பேசினதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா கூட அப்படின்னு சொல்ல உடனே இவரும் அங்கிளும் என்ன பண்றாரு அவரோட ஒய்ஃபை பார்த்து இந்த மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு கொஞ்சம் காசு இருந்தா சென்ட் பண்ணுன்னு சொல்ல அவங்க காசு சென்ட் பண்ணிக்கிட்டேன் சரி சரி இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டாரு இதுக்கப்புறம் உங்க அம்மா நீ உங்க அப்பா 3 பேருமே தண்டை சோறு தான் இங்க உட்காந்து சாப்பிட போறீங்களா ஒழுங்கா நீ வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு அனுப்பிக்கிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க ஆனா தன்னோட பொண்ணை திட்டுறாங்களே அப்படின்னு கூட கொஞ்சம் கூட மானம் ரோஷம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் காசு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினுடைய அப்பா போவ இப்ப நம்ம ஹீரோயினுக்கான மான ரோஷம் இருக்கு இல்லையா அவ்வளவுதான் அங்கிள் ஆண்டியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன தண்டை சோறுன்னு சொல்றதெல்லாம் வச்சுக்காதீங்க ஓகேவா எங்க அம்மா வந்துட்டு இதுக்கப்புறம் திட்டுற வேலையும் வச்சுக்க கூடாது ஏன்னா எனக்கு ஹீரோடைய கம்பெனியில வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல அங்கிள் ஆண்டியுடைய மூஞ்ச பாக்கணுமே எப்படா கிடைச்சது வேலை அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கான் இன்னும் தூரப்பா நாக்கு மேல பல்ல போட்டுட்டு பேசுனீங்க பல்லே இருக்காது ஹீரோயின் செம்மையா அங்க பதில சொல்லிட்டு வரேன் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த கட்டமே போன் வருது ஹீரோடைய கம்பெனில இருந்து உங்களுடைய வந்துட்டு டிசைன் அந்த டைலருடைய டிசைன் மாதிரியே வந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுச்சாங்க என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க கோவத்துல நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு போனா அங்க ஹீரோயினை உள்ள விட மாட்டேன்றாங்க இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டன்டும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் கேக்குறாங்க ஹீரோயின் வந்துட்டு நல்லா தான் டிரா பண்ணிருக்கான் ஆனா நீங்க எதுக்கு அவளை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு சொல்ல ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கான்னு கேட்க ஹீரோ உடனே அந்த ஃபேமிலி அந்த பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவ தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல ஆனாலும் அப்படின்னு செக்ரட்டரி சொல்ல ஆனா அதுக்கு மேல எதுவுமே செக்ரட்டரியாலும் பேச முடியல இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ வெளியே வந்தோடனே நான் தான் அந்த டைலருடைய டிசைன் வந்துட்டு என்னுடைய டிசைனை தான் அவன் திருடி எக்ஸிபிஷன் வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணப்ப நான் சொன்னேன்ல இப்ப எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கின அது என்னுடைய டிசைன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நீ தானே அதை வாயால சொல்லிட்டு இருக்க அவரு அவ்வளவு பெரிய ஆளு அவரு டிசைன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எக்ஸிபிஷனே வச்சிருக்காரு நீ தான் என்னமோ அவருடைய டிசைன் திருடி எங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கோன்னு பயமா இருக்குது அதனால உன்னை வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு போவேன் நம்ம ஹீரோயின் கடுப்பாய் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க டே எங்கடா இருக்க மரமண்ட அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போவேன் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் அவன் என்ன பண்றான் ஆப்போசிட் பில்டிங்ல இருக்க ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க அவங்க கப்பல்ஸ் கிடையாது கொஞ்சம் அஃபேர்ல இருக்கவங்கள இருக்கு அவங்களுடைய வீடியோ எடுத்து வச்சுக்க ஹீரோயின் டே என்னடா பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் ஜாப் எல்லாம் பண்றேன் உன்ன மாதிரியே நான் இருந்தா இன்வெஸ்டிகேஷன் ஜாப்ல நல்லா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹீரோ பக்கத்துல நெருங்கணும்னா ஹீரோடைய வீட்டு பக்கத்துல எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருப்பாங்க ஹீரோடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்கும் ஆனா அந்த வீடு செம்ம எக்ஸ்பென்சிவும் அதனால அந்த வீட்டோடைய ஓனருடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இல்லீகலா இருக்கவங்க இருக்கு வேற ஒருத்தவங்க கூட அதனால இப்ப அவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தா இல்லையா அதை வந்துட்டு அந்த வீட்டுடைய ஓனருக்கு அனுப்பிச்சு வச்சு உன் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இதோட வீடியோ நான் உனக்கு சென்ட் பண்றேன் அதுக்கு பதிலா உன்னோட வீட்டை கம்மி ரேட்டுக்கு எனக்கு வந்துட்டு வாடகை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா நம்ம ஹீரோயின் தான் இந்த ஐடியாவை கொடுத்ததே போல இருக்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு டைலருடைய டிசைனை தான் நான் திருடி இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவன் முன்னாடி நான் வந்துட்டு இந்த மாதிரி கெத்தா வந்துட்டு அவங்க கிட்ட வேலையை வாங்கணும் அதுக்கு நான் அவன் வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு போகணும் இதுதாடா சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோ வர வரைக்குமே வந்துட்டு கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணி ஹீரோ வந்த உடனே ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அன்னைக்கு சரக்கடிச்சிட்டு இங்க தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினும் அட ஆமால சரி இந்தாங்க உங்களுடைய கோட்டை நான் நல்லா கழுவி வச்சிருக்கேன் டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன கிளம்பலாம்னு சொல்ல ஹீரோயின் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்ல ஹீரோ உடனே லக்கேஜான்னு கேட்க உன்னோட வீட்டு பக்கத்துல தான் நான் வாடகைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு வாடகைக்கா அந்த வீடு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க நம்ம இதுக்கப்புறம் நெய்பர்ஸ் ஓகேவா இதுக்கப்புறம் என்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது உங்க கம்பெனிலே எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டா நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோ கூட லிப்ட்ல மேல ஏறி வராங்க இப்ப ஹீரோ உடனே அப்படியே கடுப்பாய் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் உடனே சரி நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவ ஹீரோ பாக்குறா என்னடா இவ வேலையை வாங்காம விட மாட்டா போல இருக்கா அந்த ஃபேமிலில இருந்து யாருமே நம்ம கம்பெனியில நெருங்கி வரவே கூடாதுன்னு நினைச்சா இவ வேற ஒரு தொல்லையா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க உள்ள போன நம்ம ஹீரோயின் மறுபடியும் வெளியே வந்து பாய் பாய் நெய்பர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டான் இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படியோ வீடு வரைக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு பக்கத்துல இதுக்கப்புறமா நான் அவங்கிட்ட நல்லபடியா பிஹேவ் பண்ணி நான் வேலை வாங்கிடுவேன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய செக்ரட்டரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு எப்படி தெரியுமா வந்துட்டு இன்னசென்ட்டா இருந்துட்டு என்ன மாதிரி வேலை தெரியுமா பாத்துட்டு இருக்கா எப்படியோ என்னோட வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட வேலைக்கு சேரணும் தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்றாப்புல இருக்குன்னு ஹீரோ செக்ரட்டரி கிட்ட போலம இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணாங்க பால்கனி பக்கமா வர அங்கேயும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பாக்குறாங்க ஹீரோ வந்துட்டு ஐயோ இந்த தொல்லை இங்கேயும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கடுப்பாய் ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் ஹாய் நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு ஹாயை கொடுக்க
ஹீரோ கடுப்பாய் பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து இதுக்கப்புறமா வீட்டை நம்மளே தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எப்படியெல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்களேன், செம்ம அழகா இருக்குல்ல வீடு. ஸோ இப்போ ஹீரோயினே என்ன பண்ணாங்க, நானே களத்துல இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக ஹீரோயினே என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த இன்டீரியர் ஒர்க்கையும் பண்றாங்க. அப்படி பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதாவது துணி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி பக்கமா வராங்க பாருங்க. அப்பதான் பாக்குறாங்க பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோடைய வீட்டு பால்கனிக்கும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டு பால்கனிக்கும் லைட்டா தான் ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கேப் இருக்குது போல இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, எப்படியும் ஹீரோ துணி காய வைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவான், நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தானா நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நம்மள வேலைக்கு சேர்த்துவான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்க, பேப்பர்ல வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி கிளிப்ப மாட்டி விட்டுட்டு இருக்காங்க ஹீரோடைய வீட்டு பக்கமா திருப்பி வச்சு. இப்ப ஹீரோயினே பிளான் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அவங்களுடைய இன்னர் வியர் காத்துல பறந்து போயிட்டு ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விழுந்தது. ஹீரோயினும் எப்படியோ அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் வேணும்னே கீழே போட்டுட்டு கொஞ்சம் அதை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ உடனே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு நான் பண்ண பிளான் இது கிடையாது, நீ என்னோட டிசைன்ஸை பார்க்கணும்னு என்னமோ நான் டிசைன்ஸை தொங்க விட்டேன், ஆனா இது தானாவே வந்துருச்சுப்பா, ப்ளீஸ்பா கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஏதோ வந்துட்டு எடுக்க கூடாததை எடுக்கிற மாதிரி குப்பத்தடியில போடுற அந்த பிளாக் கலர் பேப்பரை வச்சு ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஹீரோயின் மேலே தூக்கி போட்டுட்டேன். இன்னொரு தூரம் இந்த மாதிரி பண்ணாத, டிஸ்கஸிங்கா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா என்னுடைய டிசைன்ஸை மட்டும் பார்த்துருப்போயேன்னு கழுத்தை வந்துட்டு நீட்டி வச்சுட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோ சார் தான் போடின்ற மாதிரி போயிடுறான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, என்னடா இது டிசைன்ஸை பாப்பான்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்ல, உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்றான், இங்க பார் ஹீரோ கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணுமா இல்ல ஹீரோடைய கம்பெனில நீ போய் வேலை செய்யணுமான்னு சொல்ல, ஹீரோயின் ரெண்டுமே தாண்டா நடக்கணும், நல்ல பேர் எடுத்தாதானே அவனுடைய கம்பெனில போயிட்டு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, டக்குனு ஃப்ரெண்டுக்காரன் என் கூட வான அவனுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னுடைய வீட்டுடைய வந்துட்டு இன்டீரியர் டிசைனை நீ பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்க, இல்ல என்னுடைய வீட்டுடைய இன்டீரியர் டிசைன் ஒர்க் எல்லாம் நீ பண்ணி அந்த மாதிரி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணு, ஹீரோ அதை பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பத்தாவதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று இருக்கு, அந்த ஆர்ஃபனேஜ்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவானா, நீ என்ன பண்ணு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அந்த ஆர்ஃபனேஜோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணு, அப்படி பண்ணனா ஹீரோ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை பார்ப்பான், இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா உன்னை வேலைக்கு சேர்த்துப்பான்லன்னு சொல்ல, ஹீரோயினும் இந்த ஐடியா நல்லா இருக்கே, சரி ஓகே வந்துட்டு அங்க ஹீரோ எதுக்காக வருவான்னு சொல்ல, ஹீரோ டொனேஷன் கொடுக்கறதுக்காக வருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், நீ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றியான்னு கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன், ஹீரோடைய கம்பெனில வேலைக்கு சேர்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹைஃபை போட, இப்போ அப்படியே வந்துட்டு கட் பண்ணா அதே ஆர்ஃபனேஜ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு மட்டும் கொடுக்க வரது கிடையாது, ஹீரோ இந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த ஒரு பையன் தான் போல இருக்கு. அங்க ஒரு டேபிள்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்துட்டு கையில ஒரு பேப்பர், அதாவது சாக்லேட் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை தத்தெடுக்கிறதுக்காக ஒருத்தவர் வந்திருக்காரு, அவர் தான் நம்ம ஹீரோடைய அப்பா. அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமாப்பா, என் கூட வா நான் உனக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா படிக்க வைக்கிறேன், உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்ல, இல்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பிடிக்கும், எனக்கு லைம் ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு சொல்ல, உனக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்கா வீட்டுக்கு, நீ என் கூட வந்துடுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சின்ன வயசுல கேட்டுக்கிட்டு ஹீரோவை தத்தெடுத்துக்கிட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காரு போல இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பையன், அதனால இந்த ஆர்ஃபனேஜ்க்கு டொனேஷன்லாம் நம்ம ஹீரோ கொடுக்குறான் போல இருக்கு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அதே பெஞ்சில் நம்ம ஹீரோ வந்து உட்கார, மறுபடியுமே ஒரு பாஸ்ல நடந்த ஒரு சீன் தான், நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டான் போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு கீழே ரத்த வெள்ளத்துல கடந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி, ஆனா மனுஷன் அங்கே இறந்து போவ, பக்கத்துல இருக்க யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஹீரோ கதறி அழுவ. அப்பதான் நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு டேபிள்ல நிறைய மேகசைன்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த மேகசைன்ல ஹீரோயினுடைய பாட்டி போட்டோ இருக்குது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. ஹீரோ அதை பத்திலாம் யோசிச்சு அழுதுட்டு இருக்க. ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பாப்பா நீ லேஸ் கட்டிக்கோ இல்லைன்னா கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. ஹீரோவும் இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்து வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு சொல்ல வர, ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன டொனேஷன் கொடுக்க வந்தியா இல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு டொனேஷன்லாம் கொடுக்க வரல, நான்
இன்டீரியர் ஒர்க் பண்ணதா வந்திருக்கேன்னு சொல்ல, இங்க இருக்கிற இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ இன்னும் டிகிரி கூட முடிக்கவே இல்ல, அதுவும் இல்லாம இங்க இருக்க இன்டீரியர் ஒர்க் உனக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே இங்க பேர் வாயிலே வட சுடுறவன் நான் கிடையாது, குவாலிஃபிகேஷனை விட நான் பண்ற வேலையை தான் நான் நம்புறவன், நான் கண்டிப்பா இந்த இன்டீரியர் ஒர்க்கை நான் முடிச்சே காட்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே மறுபடியும் நம்ம ஹீரோயின் சவால் விட, இப்படி இந்த 2வது எபிசோட் முடியுது. மறுபடியும் ரணகலத்துல முடிஞ்சிருக்கு. ஹீரோயினுடைய ஐடென்டிட்டி நம்ம ஹீரோக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வேலைக்கு சேர போறாங்க, லவ் பண்றாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா பை பை, see you.